எக்காரணத்தை கொண்டும் நைட்ல துணியை காய போடவே கூடாது. பகல்ல சூரிய வெளிச்சத்துல மட்டும்தான் காய போடணும். அந்த ட்ரெஸ் தான் நீங்க உடுத்தணும். ஒருவேளை நைட்ல காய போட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து பகல்ல உடுத்திட்டீங்கன்னா உங்களை அறியாமையே பயம், பதட்டம், எரிச்சல் இந்த குணங்கள் அந்த ட்ரெஸ் வழியா ஒட்டி உங்களுக்குள்ள வந்துடும். அந்த நாள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையாது. இது எப்படி அப்படின்னா, பகல்ல உங்களை பேய் படம் பார்க்கலாமா இல்ல இரவுல பேய் படம் பார்க்கலாமான்னு கேட்டா பகல்ல பாக்குறதுக்கு தான் நீங்க ஒத்துக்குவீங்க. ஏன்னா பகல்ல பயப்படவே மாட்டீங்க, நைட்ல பயந்துக்குவீங்க. அதே வீடு, அதே படம், அதே ஆள். ஏன் பகல்ல பயப்படல, ஏன் நைட்ல பயந்தீங்க? பகல்ல பகலுக்குரிய தேவதைகள் இருக்காங்க. பகல்ல எந்த துஷ்ட குணங்களும் இருக்காது. இரவுல துஷ்ட குணங்கள் அதிகமாக இருக்கும். அதனால இரவுல துணி காய போட்டு அந்த ட்ரெஸ்ஸை உடுத்தக்கூடாது. இரவுல மாமிசம் சாப்பிடவே கூடாது. 6 மணிக்கு மேல ஆயிட்டா மாமிசம் சாப்பிடக்கூடாது. ஒரே நாள்ல பகல்ல பிறந்தவங்க ஜாதகத்துக்கும் இரவில் பிறந்த ஜாதகங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவங்க மென்டலி ஸ்ட்ராங்காவும் இருப்பாங்க. இவங்களுக்கு பகலில் சூரியன், சந்திரன், இந்த மாதிரி சுப கிரகங்கள், குரு, இந்த கிரகங்களோட சப்போர்ட் அதிகமா இருக்கும். அதே அன்னைக்கு நைட்ல பிறந்தவங்களுக்கு அந்த கிரகத்தோட வலிமை கம்மியா இருக்கும். ஸோ இது எல்லாமே பகல் இரவை பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறுபடும். காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே முதல் வேலை குளிக்கணும். இந்த 11 மணிக்கு குளிக்கிறதுலாம் ரொம்ப தப்பு. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியும் குளிச்சுட்டு படுக்கணும். அது இந்த வெப்பத்தை சீராக்கணும். காலையில் எந்திரிச்சோடனே நம்ம மேல ஒட்டி இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் எனர்ஜியை குளிச்ச உடனே இது போயிடும். அது ரொம்ப நல்லது. ஃபாலோ பண்ணுங்க. அந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். தேங்க்யூ.